நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த வழக்கறிஞர் ஹென்றி அவர்கள். சார் வணக்கம். சார், தற்பொழுது தமிழகத்தில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுவது, நல்ல காவல்துறை அதிகாரிகள் வேலை செய்யப்பட விடுவதில்லை உயர் அதிகாரிகள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். அவருக்கான எந்த உதவியும் காவல்துறை சார்பில் செய்யப்படலை, என்ன பழி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஒரு நேர்மையான அதிகாரி, பல்வேறு தளங்களில் பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர், மனித உரிமை ஆணையத்தில் பல்வேறு அதிகாரிகள் செய்த தவறை தோலுரித்தவர். இந்த நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதும், குறிப்பாக செய்தியாளர்களை சந்தித்து தனக்கு நடந்த கொடுமைகளை மிக தெளிவாக பேசியிருக்கிறார். ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது போன்ற ஒரு அரசு அதிகாரிகளை ஏன் பணி செய்ய விட மாட்டுகிறார்கள் இந்த உயர் அதிகாரிகள்? குறிப்பா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? எனக்கு இந்த குறிப்பிட்ட அதிகாரி, அதாவது சுந்தரேசன் டிஎஸ்பி என்பவர் பற்றி எனக்கு அறிமுகம் உண்டு. ஆனால் அவரிடம் நான் நேரடியாக பேசியது கிடையாது. பேசாமல் இருந்ததற்கு காரணம், அவர் ஒரு வழக்கை, நாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கை விசாரணை அதிகாரியாக இருந்தார். அவர் நேரடியாக விசாரணை அதிகாரியாக இருந்த காரணத்தினால் நான் பேசுவது எத்திக்கலா இருக்காதுன்ற காரணத்தினால் அவரிடம் நான் பேசவில்லை. அவர் பணி செய்த ஆணையத்தினிடமும் நாங்கள் பேசவில்லை. அந்த வழக்கு இப்ப அரசியல் ரீதியில் அதிகமாக பேசுகின்ற ஒரு வழக்காக மாறிவிட்டது. அந்த வழக்குதான் மதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர், காஞ்சிபுரத்தை சார்ந்த வளையாபதி மற்றும் பிரபு உடைய கொடூர சித்திரவதை வழக்கு. அவர்கள் இருவரும் வித்தியாசமாக கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகின்ற இடம் காஞ்சிபுரம் டவுன்ல கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கக்கூடிய போலீஸ் குவார்டர்ஸ்ல. இதெல்லாம் உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியணும். இப்ப சம்பந்தப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்ற ஏடிஜிபி தேவாசீர்வாதமுக்கெல்லாம் இது தெரியணும். இது சம்பந்தமா அவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்றது வெளியே அவர் சொல்வதற்கு தைரியமாக வெளியே வரணும். ஏன் அவர் பேர் வந்திருக்கு வெளியே, பேசியிருக்காரு. என்னன்னு இல்ல, குறிப்பா இவங்கதான் என்ன பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. குறிப்பா அந்த காஞ்சிபுரம் வழக்கை மேற்கோள் காட்டி இவர் பேசியிருக்காரு. நான் இவர் பேசுனதை பத்தியே பேசல. இவர் பேசுறது நான் பின்னாடி வர ஏடிஜிபி பேசியிருக்கணும்னு சொல்றேன். ஏடிஜிபி எதுக்கு மௌனம் சாதிக்கிறார்? உங்கள் மீதான குற்றச்சாட்டை அவர் நிரூபிக்கணுமா, இல்லையா, இருக்கா இல்லையான்னு அவர் தானே நிரூபிக்கணும். இப்ப நடந்த நிகழ்வுக்குள்ளாரியே வரல. ஆகஸ்ட் 24 அந்த கஸ்தூரி என்ற ஒரு முன்னாள் இன்ஸ்பெக்டர் கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொலை வழக்கு விசாரணையை முன்னின்று நடத்துகிறவர் இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரி. அதான் பேசாம இந்த டிஎஸ்பி பத்தி பேச முடியாது. நான் 2 நாட்களுக்கு முன்புதான் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங்குடைய நிலை என்னன்றது பேசினேன். அஜித்குமார் வழக்குல கான்ஸ்டபிள்ஸ் எவ்வளவு வேகமாக நீங்கள் கைது செய்து உள்ளே அனுப்புகிறீர்கள் என்ற விஷயத்தை பாராட்டினேன். ஆனால் நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்தால் அவர்களுக்கு எப்படியாவது நீங்கள் சப்பம் கட்டுவதற்கு நீங்களும் தயார், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அசோசியேஷனும் தயார் என்ற அசிங்கமான சூழலை தமிழக காவல்துறை எடுத்து காட்டியிருக்கு. அந்த அசோசியேஷன் சொன்னதற்கு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளோ ஹோம் செக்ரட்டரியோ எந்த பதிலும் கூறவில்லை. இந்த பதில் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங்க்கு பாதுகாப்பாக 9 மாசம் முடிஞ்ச பிற்பாடு அவரை தீஹார் ஜெயில கொண்டு போய் போட்டிருக்காங்க. இது பல்வீர் சிங் வழக்கு, அதை பத்தி பேச வேண்டாம். இந்த வழக்கு நம்ம சுந்தரேசன் டிஎஸ்பி ஆய்வு செய்த வழக்கு, நம்ம வளையாபதியுடைய சித்திரவதை சார்ந்து இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை செய்யும் பொழுது அவருக்கு நல்ல தெரிகிறது ஒரு ஏஎஸ்பி இன்வால்வ்டுன்னு. அந்த ஏஎஸ்பி பேரு உதயகுமார். அவர் மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஐபிஎஸ் அதிகாரிகள் பாதுகாக்கணும் இல்லைங்க இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரிய, எந்த நடவடிக்கையும் கிடையாது இது வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது.
ஆனால் மாநில மனித உரிமை ஆணையத்தில் சுந்தரேசன் வேலை செய்தார். ம். நாங்கள் கொடுத்திருந்த புகார், அதாவது முத்து சரஸ்வதி உடைய நம்ம நம்ம வளையாபதியுடைய மனைவி, அவங்க வந்து ஒரு புகார் கொடுக்கிறாங்க மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு. மாநில மனித உரிமை ஆணையம் அந்த புகாரை வேகமாக எடுத்து, மாநில மனித உரிமை ஆணையம் செய்த சமீப காலத்தில் செய்த ஒரு நல்ல விசாரணை அது என்பதை பெருமையாக நான் கூற விரும்புகிறேன். நான் எப்பொழுதும் விமர்சனம் செய்யக்கூடியவன், கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவன். ஆனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் போது அதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு பொறுப்பும் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு. இந்த வழக்கில் மாநில மனித உரிமை ஆணையம், அதனுடைய தலைவர், உறுப்பினர்கள், அவருடைய விசாரணை இன்வெஸ்டிகேட்டிங் டீம், அதை இன்வெஸ்டிகேஷன் ஆபீசராக இருந்த சுந்தரேசன், இவர்கள்லாம் அதை முறையாக விசாரித்து கூறியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், புகாரில் கூறியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நிரூபிக்கப்பட்டிருந்தன என்று கூறி, அது வெறும் வாக்குமூலங்கள் மூலமாக கிடையாது, வேலூர் அரசு மருத்துவமனையில் அவர் 30/8 12/9 வரை இருந்தார். அந்த நேரத்தில் நடந்த என்டையர் டாக்குமெண்ட்ஸை பார்த்திருக்காங்க. சிறையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை பார்த்திருக்காங்க. அதே மாதிரி பிரபுவுடைய மருத்துவமனை விட்டு வெளியே வர முடியல. அதனால அவருடைய மருத்துவ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அங்க பாக்குறாங்க. எல்லா சாட்சிகளையும் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் தன வளையாபதி 8/10 21/10/24 வரைக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவருக்கு 4/10/24 ஜாமீன் கிடைக்குது. அவருக்கு ஜாமீன் கொடுத்த நீதிபதி பற்றி புகார்கள் எல்லாம் சென்றது. நீதிபதி, மாவட்ட நீதிபதி மாற்றப்பட்டார். அப்புறம் விசாரணைக்கு அப்புறம் அதே மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டார். இதுல எவ்வளவு அழுத்தங்கள் இருந்திருக்குன்னு பாருங்க. போலீஸ் ஆபீசர் மேல என்ன அழுத்தம் இருந்திருக்கும், SHRC மேல அழுத்தம் இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். மாண்புமிகு SHRC உடைய தலைவருடைய பிரைவேட் அபிஷியல் செக்யூரிட்டி வித்ரா பண்ணுச்சு அரசு. அதுக்கப்புறம் அது ரெஸ்டோர் ஆச்சு. ரெஸ்டோர் ஆனதை பத்தி பெருமை நான் சொல்ல, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு SHRC உடைய செக்யூரிட்டிய, சேர்பர்சனுக்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை நீங்க வித்ரா பண்ண முடியும்? எல்லாம் ஒரே ஒரு காரணத்திற்காக தான். இந்த வழக்கில் சுந்தரேசன் டிஎஸ்பி விசாரணை செய்து கொடுத்த அறிக்கை. இப்ப அந்த அறிக்கையின் பேர்ல இந்த சித்திரவதை வழக்கும் அதே சிபிசிஐடிக்கு போட்டுன்னு சொல்லி சிபிசிஐடிக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா SHRC எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும், வளையாபதி வழக்கில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இன்டரிம் ஆர்டர் என்னன்றது இன்னும் எங்களுக்கு முறையாக கொடுக்காத காரணத்தினால் நாங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு போய் எங்களுக்கு எஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சிபிசிஐடியில் இதை விசாரிக்கணும், கொலை வழக்குடன் சேர்த்து விசாரிக்க கூடாது என்று கிளாரிபிகேஷன் வாங்க செல்வதற்கு முடியல. இதுதான் பின்னணி. இந்த பின்னணியின் காரணமாக அவருடைய பழைய வாழ்க்கை பத்தி எனக்கு தெரியாது. ஆகவே நான் சுந்தரேசனை பத்தி ரொம்ப அறிந்தவர் என்ற முறையில் நான் பேசவில்லை. எனக்கு தெரிந்தது இந்த வழக்கு. இந்த வழக்கில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற காரணத்தினால் அவரை மாநில மனித உரிமை ஆணையத்திலிருந்து உடனடியாக அரசு மாற்றியது. அதை ரிலீவ் பண்ண மாட்டேன் என்று SHRC முதலில் ஒரு நிலைப்பாடு எடுத்தார்கள். அதுதான் சரியான நிலைப்பாடாக இருக்கும். அதுதான் சுதந்திரமாக செயல்படுகின்ற ஒரு மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய தரம். அந்த தரத்திற்கேற்ப அவர்கள் நடந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த சம்பவத்தில் வேற எதையும் மிக்ஸ் பண்ண விரும்பல. ஆனால் அப்படியும் அவர் மேல் பிரஷர் கொண்டு வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய செக்யூரிட்டி தான் கொடுத்துட்டு, நாங்கள் சுந்தரேசனை நாங்க மாற்றோம் சொல்லி மாற்றி, பனிஷ்மெண்டாக தான் அவர் மாற்றப்பட்டார் PEW மயிலாடுதுறைக்கு என்பதை நான் வெளிப்படையாக கூற விரும்புகிறேன். சந்தேகத்தோட இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ADGP லா அண்ட் ஆர்டர் அவர்களுக்கு உங்கள் சேனல் மூலமாக கூற விரும்புகிறேன். நான் எதையும் மறைத்து பேசுகின்ற ஒரு நபர் கிடையாது, தெளிவாக பேசுகின்றவர். ஆகவே கூறுகிறேன், SHRC இவருடைய சர்வீசஸ் SHRC மறுத்த பொழுதும் நீங்கள் எடுத்துட்டு போனீங்க பாத்தீங்கன்னா, this is interference of your government into independent functioning of SHRC.
எஸ்ஹெச்ஆர்சி சுதந்திரமாக செயல்படுகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த சுதந்திரமான செயல்பாட்டில் அரசு தலையீடு செய்கிற ஒரு உதாரணம் கேட்டார்கள் என்றால் இதுதான் உதாரணம். உரிமை நிறுவனங்களுடன் நெருங்கி பணியாற்றுபவன் இப்போ இல்ல, கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த 30 ஆண்டுகள் அனுபவத்துடனும் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு எதிராக ஒரு நிலைப்பாடு சர்வதேச அரங்கில் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதின் காரணமாக, இப்ப இருக்கக்கூடிய தலைவரின் காரணமாக கிடையாது, தேசிய தலைவர் காரணமாக கிடையாது, அவர்களுடைய நடத்தையில் இதுக்கு முன்னாடி மிக மோசமாக இருந்த காரணத்தினால் நான் அவர்களுடன் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஐனி என்ற அமைப்பின் வாயிலாக நடவடிக்கைகள் எடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் சர்வதேச ரீதியில் டவுன் கிரேட் ஆச்சு என்று சொல்ல வர. ஏன்னா அவர்கள் சுதந்திரத்தை இழந்து விட்டார்கள் என்று. இங்க மாநில ஆணையம் சுதந்திரமாக செயல்படுகிறது, ஆனால் அவர்கள் சுதந்திரத்தை பறித்தது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவர் நேம் பண்ணியிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதுல பங்கு இருக்கா இல்லையான்றது அவர்கள் முன் வந்து பதில் சொல்ல வேண்டும். இதுதான் நிலைமை. இந்த நிலைமையில தான் மயிலாடுதுறை போறார். மயிலாடுதுறை அவர் சென்ற காலத்திலிருந்து இன்று வரை என்ன நடந்திருக்கின்றதா எனக்கு தெரியாது. நான் அவரிடம் பேசவில்லை, பேச மாட்டேன். பேசினால் கண்டிப்பாக ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டருக்கும் டிஜிபிக்கும் ஒரு வலுவான கை கிடைத்து விடும். நான் பேச மாட்டேன். ஆனால் அவரை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறீர்கள் என்றது எங்களுக்கு தெரிகிறது. என்னைக்கு எந்த காவலருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டாலும் குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். காவலர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகின்ற காரணத்தினால்தான் சாத்தாங்குளம் வழக்கு நடக்கும் பொழுது உயர் நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் பி என் பிரகாஷ் பெஞ்சில் அந்த மன அழுத்தம் சார்ந்த மென்டல் வெல்னஸ் புரோகிராம் நடத்த வேண்டும். அந்த மென்டல் வெல்னஸ் புரோகிராமுக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அது நிம்ஹான்ஸும் மதுரையில் இருக்கக்கூடிய செல்லமுத்து ட்ரஸ்ட் அவர்களும் இணைந்து அதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் எல்லாம் நீதிமன்றத்தில் பேசியவர்கள் நாங்கள் என்று குறிப்பிட விரும்புகிறேன். ஏதோ செல்லமுத்து ட்ரஸ்ட் ஏதோ பிரைவேட் பாடி எல்லாம் நினைக்காதீங்க, அது பிரைவேட் பாடியா இருக்கலாம். ஆனா அதனுடைய நிறுவன மருத்துவர் டாக்டர் மதிப்பிற்குரிய டாக்டர் சி ராமசுப்ரமணியம் அவர்கள் அரசினுடைய போலீஸ் கமிஷனில் உறுப்பினராக இருக்கிறார் ஜஸ்டிஸ் சி.டி. செல்வத்தினுடைய தலைமையில் என்பதை பதிவு செய்ய வேண்டும். மென்டல் வெல்னஸ் புரோகிராம் போலீஸுக்கு தேவையா? தேவை. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்களா சார்? துறையில அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்களா சார்? கண்டிப்பாக செய்கிறார்கள். ஒரு பல்வீர் சிங்க்கு பேசுறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் வச்சிருக்கீங்க, சர்விங் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் வச்சிருக்கீங்கல்ல, பணியில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கு அசோசியேஷன் இருக்குல்ல. நான் கேட்கிறேன், ஏடிஎஸ்பிஸ், டிஎஸ்பிஸ், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இவர்களுக்கு எங்கேயாவது அசோசியேஷன் உண்டா? ஏன் வைக்க விட மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு பதில் டிஜிபி சொல்லணும், ஏடிஜிபி சொல்லணும், ஹோம் செக்ரட்டரி சொல்லணும், அரசு சொல்லணும். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு சங்கம், ஒரு அசோசியேஷன் இருக்கும்போது ஏன் காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் வைக்க விடாம இருக்காங்க? சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாரு, சங்கம் இருக்கு எங்களுக்கு, அது செயல்பட விடல. ஒரு அசோசியேஷன் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்றால், அப்படி கொடுத்தால் இப்ப இருக்கக்கூடிய சுந்தரேசன் பேசுகின்ற விஷயங்கள்லாம் வெளிப்படையாக வரும். ஏன் அது ஐபிஎஸ்க்கு மட்டும் ஒரு சட்டம், ஐஏஎஸ்க்கு மட்டும் ஒரு சட்டம், ஏன் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு சட்டம் இல்லையா? தப்பு, அது பாகுபாடு. இந்த பாகுபாட்டை எதிர்த்து பேச வேண்டிய பொறுப்பு காவலருடைய பொறுப்பு. ஆனால் காவலர்கள் பேச முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே காவலர்கள் சார்பாகவும் பேசுகின்றவனாக நான் இருக்கிறேன். எந்த மறைக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. நேர்மையாக பேசணும். நான் 2006 இருந்து 2008 வரைக்கும் 9 மாநிலங்களில் சித்திரவதைக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தேன். நான் என் கண்ணால பார்த்து ரசித்தது கேரளாவில் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ், டிஎஸ்பிஸ்க்கெல்லாம் பயிற்சி நடத்த வேண்டும் என்ற முயற்சி செய்த போது உயர்காவல்துறை அதிகாரிகள் முதலாவதாக என்னிடம் கூறியது, நாங்கள் அனுமதி கொடுக்க தயார், நீங்க அங்க அசோசியேஷன்லயும் ஒரு வார்த்தை பேசிட்டு வாங்க அப்படின்னு கூறினார். அப்ப அவர்களுக்கு மாண்பு இருக்கு என்பதை பதிவு செய்தார். நாங்கள் அனுப்ப தயார், நல்ல விஷயம், தேவையான விஷயம். ஆனா அவர்கள் அசோசியேஷன் பேசுங்க என்று கூறினார்கள். நம்முடைய ஏடிஜிபி என்னைக்காவது, நமது டிஜிபிஸ் என்னைக்காவது கேரளாக்கு சென்றிருக்கிறார்களா? அங்க இருக்கக்கூடிய அசோசியேஷன் எப்படி செயல்படுகிறது என்று பார்த்திருக்கிறார்களா?
இதனால கேரளால பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அசோசியேஷன் உண்டாயிருக்கின்ற காரணத்தினால் ஏற்பட்டிருக்கா என்று பார்த்திருக்கிறார்களா? ஆகவே அனுபவம் இல்லாமல் இதை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பரிந்துரை மாண்புமிகு முதலமைச்சர் காதுகளுக்கு எட்டும் போது அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ், அவருடைய மூத்த அதிகாரிகள் இப்படி போயிடுச்சுன்னா யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று அவர்களை பயமுறுத்துவதன் காரணமாக காவல்துறையை அரசியல் தலைவர்கள் தொட்டால் அரசாங்கத்துக்கு பிரச்சனை ஏற்படும் என்ற ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய காரணத்தினால் இது ஏற்படுவதில்லை என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். ஆகையால் தான் வேறு வழி இல்லாமல் பல்வீர் சிங்காக ஐபிஎஸ் பேசினாங்கன்னா இல்லையாங்க, அன்னைக்கு என்ன பண்ணாரு ஏடிஜிபி எலண்டோ, அன்னைக்கு என்ன பண்ணாரு டிஜிபி? யாராவது ஆபீஸ் பேரர்ஸை கூப்பிட்டு நீங்க ஏன் இப்படி ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணீங்கன்னு கேட்டீங்களா? கேட்டிருந்தீங்களா? வெளிப்படையாக சொன்னீங்களா? வெளிப்படையாக சொல்லாத காரணத்துல நான் வெளிப்படையாக கேட்கிறேன், என்ன பண்ணீங்க? உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ், கீழே இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள்ஸ், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர்ஸ், டிஎஸ்பி தவறு செய்தால் நாங்கள் குரல் கொடுப்போம், எதிர்த்து குரல் நிற்போம், கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் அவர்களை அவமானப்படுத்துவது, ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்துகின்ற கீழ்த்தரமான செயல்களில் பலர் இருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். இந்த வழக்கு அதை எடுத்துக்காட்டு. சுந்தரேசனுடைய குமரல்கள் அவர் அப்படி பண்ணியிருக்க கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவர் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்காரு. எவ்வளவு சிரமமா இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லியிருக்கணும். இல்ல வேற யாராவது அவருக்காக பரிந்துரை செய்வதற்கு அவர் முயற்சி செய்திருக்கணும். தவிர அவர் பீயிங் அ டிசிப்ளின்ட் ஆபீசர் அவர் வெளியே பேசியிருக்க கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சார், நீங்க வெளியே பேசியிருக்க கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனால் அவர் வெளியே பேசிய அனைத்து விஷயங்களும் இந்த துறை சார்ந்த பல அதிகாரிகள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் என்பதுதான் அவருடைய குமரல் காட்டுகிறது. நீங்கள் அசோசியேஷன் வச்சிருந்தா அது சபிஸ்டிகேட்டா உங்களுக்கு ஒரு மெமராண்டமா வந்திருக்கும். நீங்க அசோசியேஷன் வைக்க மறுக்கக்கூடிய ஒரு அரசுக்கு வேற வழி இல்லாமல் இப்படிதான் வெளியே இது குமரலாக வரும். அது குமரலாக வரலை என்றால் அவர் தன் உடலுக்கு ஏதோ செய்திருப்பார் என்பதை நான் இந்த நேரத்தில் பொறுப்புடன், மரியாதையுடன், அவர் யார் என்று எனக்கு தெரியாது, மரியாதையுடன் நான் கூற விரும்புகிறேன். எனக்கு சுந்தரேசன் ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரி, அவ்வளவுதான். ஆனால் அவர் இவ்வளவு குரலுக்கு காரணமா இருந்திருக்காருன்னா ஒரே நாள்ல எவ்வளவு வேகமாக இந்த டிஐஜி ஒரு பக்கம், இந்த எஸ்பி ஒரு பக்கம், இந்த ஐஜி ஒரு பக்கம் வேலை செஞ்சு அவருக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்தீங்களே. நான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், சபாஷ் சபாஷ், உங்களால இவ்வளவு வேலைகள் செய்ய முடியுதப்பா. டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி 17 பேரை அருணா ஜெகதீஷன் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க சொன்னாரு. ஒரு ஆள கான்ஸ்டபிள், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தொட முடிஞ்சது அவங்களால? உங்க வீர செயல்களை போய் அங்க காட்டுங்க. வீர செயல்களை மிஸ்டர் சங்கர் ஜிவால் அங்க காட்டுங்க. வீர செயலை மிஸ்டர் தேவாசீர்வாதம் அங்க காட்டுங்க. அங்க காட்டுறதுக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லாத நீங்கள் 2018 நடந்த வழக்குல 2025 வரைக்கும் ஒருவரை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பரிதாபத்துக்குரிய நீங்கள் எங்கேயாவது உச்ச நீதிமன்றம் இதுல ஸ்டே கொடுத்துறாதான்னு கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்களே. நீங்க எல்லாம் வசூல் பண்ணி தானே கபில் சிபல் நியமனம் பண்ணீங்க. இப்ப வந்துருச்சு ஹைகோர்ட்டுக்கே மறுபடியும் வழக்கு. ஏன் உங்களால ஸ்டெர்லைட் வழக்குல இதே வேகத்தை காட்ட முடியல? அப்ப நீங்கள் குறிவைத்தால் சுந்தரேசனை பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு டிஎஸ்பியாக அவரை பொதுவெளியில் அவமானப்படுத்துகின்ற செயல்பாடுகள் நீங்கள் இறங்க தயார் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். You have exhibited your weakness. You have exhibited your inability. You have exhibited how weak as officers you are. அதான் காட்டியிருக்கீங்க. சுந்தரேசன் டெக்னிக்கலா பேசியிருக்க கூடாது. ஆனால் சுந்தரேசன் பேசி இருப்பது என்னவென்றால், அவர் என்ன கேட்கிறாருன்னா, மறைமுகமா என்ன கேட்கிறாருன்னா, அவருடைய குமரனை நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராமுக்கு ஒதுக்கீடான பணம் எங்கே? சங்கர் ஜிவால் சொல்லுவாரா? இல்ல அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் யாரோ போட்டிருப்பீங்களா மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம் காட்டுவாரா? இல்ல மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது இண்டிகேட் பண்ணிருக்கக்கூடிய மென்டலி நாட் வெல் போலீஸ் ஆபீசர்ஸ் அவர்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கா? இதுதான் சார் அவருடைய குமரல்.
எழுப்புகிறது. இவர் அப்படி கேட்டிருக்க மாட்டார். அவர் தன்னை பத்தி தான் பேசியிருப்பார். என் ஜீப்பை புடுங்கினது, பேப்பர் கொடுக்காம புடுங்கினது, ஒரு 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 எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட பேசுனது, ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட பேசுனது, அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் எவ்வளவு ஊழல்ல ஈடுபட்டு இருக்காருன்னு சொன்னார். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ஏதாவது நீங்க விசாரிச்சிருக்கீங்களா? பண்ண மாட்டீங்க. அதான் கேட்கிறேன். ஸ்டெர்லைட் நீங்க யாரை தொட்டிருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். யாரை தொட்டிருக்கீங்க? இல்ல நீங்க பல்வீர் சிங் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணீங்கல்ல, அவருக்கு அதுல எடுத்த டிசிப்ளினரி ஆக்ஷன் என்ன சொல்லுங்க பாப்போம். உதயகுமார் பேர் வந்திருக்க SHRC-ல என்ன பண்ணீங்க சொல்லுங்க பாப்போம். எதுக்கும் பதில் இல்ல உங்களுக்கு. இவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் மட்டும் கொடுக்க நீங்க தயாரா இருக்கீங்க. கேவலமா இல்ல உங்களுக்கு? கேவலமா இல்லையா? அதனால சுந்தரேசன் தனக்காக மட்டும் பேசவில்லை. தனக்காக மட்டும் அவர் பேசி இருக்க கூடாது என்பதை நாம் ஒரு வக்கீல் என்ற முறை நான் சொல்லி ஆகணும். அதனால சொல்றேன். ஆனால் அந்த குமரல் இந்த டிபார்ட்மெண்ட்ல அமுங்கி இருக்கக்கூடிய பல குமரல்களினுடைய ஒரு வெடிப்பு தான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு வெடிப்பு. நீங்கள் அசோசியேஷன் வாய்ப்பு கொடுக்காத வரைக்கும் வெளிப்படையாக பேசினவரை சிஎம் அழைத்து பேசியிருக்கணும். அழைத்து பேசியிருக்கணும். ஏன்னா அவர் இந்த துறையினுடைய கட்டாயி போச்சு. இப்ப பேசுங்க. இல்ல அவருடைய குமரலை கேட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய குமரலை கூப்பிட்டு அழைத்து தனியாக பேசியிருந்தாள். அவர் தலைமை தாங்குகின்ற ஒரு காவல்துறையில் எத்தனை நபர்களுக்கு குமரல்கள் இருக்கு என்று அவர் கேட்டிருக்க முடியும். சுந்தரேசன் அவருக்காக மட்டும் பேசல. அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் பலருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை. ஆனால் அவர்கள் எல்லாம் பேசுவதற்கு அசோசியேஷன் இல்லை. அசோசியேஷன் இல்லாத நேரத்தில் ஒருவர் வெளியே பேசுகிறார் என்றால் அதை டிசிப்ளினரி ஆக்ஷனா பேசுறதா இல்ல கூப்பிட்டு உரையாடலுக்கு அவரை அழைத்து செல்வதா? அதை நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் உங்கள் காவல்துறைக்கு உண்மையாலும் நேர்மையாக இருக்கக்கூடிய முதலமைச்சராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இதுல முதல்ல சார் இப்போ குறிப்பா ஒரு விஷயம் சொல்லலாம் சார். ஒருவருடைய வாகனத்தை பறிச்சு அவரை ஒரு உயர் அதிகாரிய நடக்க வைக்க சொல்றது எந்த விதத்துல சரியான நிலைப்பாடா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய விஆர்எஸை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நீ செஞ்சே ஆகணும், நீங்க சஸ்பெண்ட் ஆகணும், சஸ்பெண்ட் ஆயிட்டு உன்னுடைய பணப்பலன்கள்லாம் பெறக்கூடாதுன்ற ஒரு நிலைமைக்கு அவர் அழுத்தத்தை கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? அது சரியான்னு பாக்குறீங்களா? சார் எப்படி சார் நான் அதை சரின்னு பார்க்க முடியும்? அதான் சொல்லிட்டேன். அவர் பேசுனது பலருடைய குமரலுக்காக பேசியிருக்கிறான்னு சொல்லிட்டேன். இந்த டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாமே நாம் பொதுவுல விசாரிப்பது சரியா இருக்காது. அவர் நடந்து செல்ல வேண்டிய ஒரு அவமானத்துக்கு ஆளானாரா இல்லையா, அவர் வெளியே பேசியிருக்கலாமா பேசக்கூடாதா, வழக்கறிஞர் முறையில நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன் அது தப்புதான் அப்படின்னு. எனக்கு ஆலோசனை கேட்டிருந்தாரா நான் வேற வழிகள் சொல்லியிருப்பேன் அவருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அவர் வேற வழி இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச வழி அதுன்னு நினைச்சு போயிட்டாரு. இப்ப அதை பயன்படுத்தி கொண்டுதான் வேலை செய்வாங்க. அதனாலதான் நான் பொது வெளியில மற்ற கேள்விகளை கேட்கிறேன். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அவங்க எங்கேயாவது ரிட்டன் ஆர்டர் கொடுத்தா 11 வண்டிகளை நாங்க சமன் பண்ணோம்னு சொல்றாங்க. வெரி குட், நீங்க சமன் பண்ணீங்க. அது ஒரு ஒரு தகுதி வேண்டாமா? உங்க ஒரு ஹைரார்கி தானே உங்களுக்கு. ஒரு எஸ்பி, அதுக்கப்புறம் ஒரு ஏடிஎஸ்பி, அதுக்கப்புறம் ஒரு டிஎஸ்பி, அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர், இப்படிதானே வச்சிருக்கீங்க. அப்போ ஒரு டிஎஸ்பி கிட்ட ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டர் நேரா பேசிட்டாருன்னா உடனே வண்டியை கொடுத்துருவார? உங்களுக்கு தெரிஞ்சுதானே வேணும்னு அவமானப்படுத்ததானே ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டரை பேச வைக்கிறீங்க. இதுல பல விஷயங்கள் இருக்கும். இந்த பக்கம் சில வாதங்கள் இருக்கும். எனக்கு தெரியாத வாதங்கள் கூட அந்த பக்கம் இருக்கலாம். நான் சொன்ன முதல்ல இந்த வழக்கு சம்பந்தமாக முழுமையா தெரிஞ்சு நான் பேசவில்லை. ஆனால் ஒண்ணு மட்டும் தெரியும், சுந்தரேசனுடைய குரல் பலருடைய குரலினுடைய ஒரு எக்கோ. சில பேச ரெடியா இருக்காங்க, கேட்கறதுக்கு அசோசியேஷன் கிடையாது. பலர் பேசாம நமக்கு எதுக்கு வம்பு என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, அவமதிக்கப்படுகின்ற, அவமானப்படுத்துகின்ற, இது ஆண்களும் பெண்களும் உட்பட. நீங்க பெண்கள்கிட்ட போனீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். இன்னும் அதிகமாக. இது எந்த விதத்திலையும் காவல்துறை செய்கின்ற தவறுகளை மறைப்பதற்காக நான் பேசவில்லை. தயவுசெய்து அது பண்ண வேண்டாம். காவல்துறையினருக்கும் மனித உரிமைகள் உண்டு. அவர்களுடைய மனித உரிமையை மதிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. உயர் அதிகாரிகளுக்கு பொறுப்பு இருக்கு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்கு, பிரகாஷ் சிங் வழக்கின்படி டிஜிபியுடைய
அடுத்த டிஜிபிக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கணும். எப்போ ஆரம்பிச்சிருக்கணும்? 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். பொது வழியில வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கில பத்திரிகை அந்த செய்தியை போடணும். பொது வழியில எங்களை போன்றவரெல்லாம் கேட்கணும். இப்ப நீங்க பிரகாஷ் சிங் வழக்குப்படி தானே அதை செய்றீங்க. நான் கேட்கிறேன், பிரகாஷ் சிங் வழக்கில் இருக்கக்கூடிய மற்ற பரிந்துரைகள் என்ன? சங்கர் ஜிவாலோ, டேவிட்சன் ஆசீர்வாதமோ எல்லாம் மதுரையில பணி செய்தவர்கள். அதனால பேர் வச்சு கூப்பிடுறேன். கேட்கிறேன், நீங்க எங்கேயாவது 2 years டென்யூர் SHS இருக்கணும்ன்றத ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுங்க பாப்போம். நான் ஒரு பிளாக் பேப்பர் ரிலீஸ் பண்ண தயாரா இருக்கேன். பிளாக் பேப்பர் பல மாவட்டங்கள்ல 2 years டென்யூர் இல்லாத SHOs பல மாவட்டங்கள்ல உங்களுக்கு நினைச்சா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அதே மாதிரி எஸ்பிஸ் உங்களுக்கு நினைச்சா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களோ, முதலமைச்சருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களோ அதுக்கு அழுத்தம் கொடுத்து செய்கிறார்களோ தெரியாது. ஆனா உங்க பேர்ல தான் வருது டிரான்ஸ்ஃபர்ஸ். எத்தனை எஸ்பிஸ் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் ஆபரேஷன் பொசிஷன்ஸ் இல்லையா? எத்தனை டிஎஸ்பிஸ் நீங்க 2 வருஷம் டென்யூர் கொடுக்காம பண்ணிருக்கீங்க? இது தப்பு இல்லையா? இது பிரகாஷ் சிங் கேஸுக்கு இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது? உங்களுக்கு என்னன்னா யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னன்னா இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறதுக்குன்னு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, அவர் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவீங்க. நான் கேட்கிறது ஒரு இயக்கமாக மாறப்போகிறது. நான் கேட்கின்ற இந்த விஷயங்கள் ஒரு இயக்கமாக மாறப்போகிறது. அந்த இயக்கமாக அது மாறி அரசியல் பாதிப்பு உங்களுக்கு உண்டாக்கும் போது அதை பற்றி யோசிப்பீர்கள். இது தவறு. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல பணி செய்ய ஒருவரை நியமனம் செய்துவிட்டு ஒரு வழக்குல போலீஸை அவர் குறிவைத்தார் என்ற காரணத்தினால டிரான்ஸ்பர் பண்றது சரியா? இப்ப சொல்லுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் பதில் சொல்ல தயாரா? SHRC பேச மாட்டாங்க. SHRC உடைய சேர்மன் வெளிப்படையாக பேச மாட்டார்கள். ஆனால் அவர்கள் பேசாமல் இருக்கிறார் என்ற காரணத்தினால நான் அமைதி காப்பது என்பது சரியாக இருக்காது. அந்த நேரத்தில் நான் பேசுறது காரணம், எங்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்கு. இன்னைக்கும் அந்த வழக்குக்கு முன்னாடி நிலுவையில் இருக்கு. இன்னைக்கு நீங்க அந்த ஆர்டர் காப்பி மட்டும் எனக்கு கொடுத்திருந்தீங்கன்னா நான் இன்னும் பலத்த குரலில் வேகமாக பேசியிருக்கலாம். You were disrespectful to the independence of the SHRC, தமிழ்நாடு கவர்மெண்ட். ஒரு பணியில இருந்தவரை தூக்கிட்டு எங்க ரெல்முக்கு கொண்டு வாயா, நாங்க இங்க ஃபுட்பால் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறைக்கு அனுப்புனீங்க அவரை. இதுதான் நான் சொல்றேன். This is wrong. சார், குறிப்பா சார் தயவு செய்து அவரை இதுக்கு மேலும் அவமானப்படுத்தாது. நான் வேண்டி கேட்டுக்கிறேன். யாரோ தவறு செய்திருந்தார், மாண்புமிகு முதலமைச்சர் முன்வாருங்க. இல்ல சார், முதலமைச்சருக்கு இது தெரியாதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கொஞ்சம் இருக்கு. அவருக்கு தெரியுது தெரியல இதெல்லாம் வேற விஷயம். என்னை மாதிரி ஆட்கள் பேசும்போது நான் சில விஷயங்களை முன்வைக்கிறேன். இன்னைக்கு நீங்க 17 ஸ்டெர்லைட் காவல்துறை அதிகாரிகளுக்கும், ஒரு கலெக்டர், 3 தாசில்தாருக்கும், அந்த 21 பேருக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க, டிசிப்ளினரி ஆக்ஷன் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு இறுதி முடிவு கொடுக்க தயார் இல்லையோ, ஒரு தயவு செய்து ஒரு சுந்தரேசனுடைய அவர் ஆவேசமாக வெளிவந்து பேசிய விஷயங்களை பயன்படுத்தி ஒரே நாள் அவரை சஸ்பெண்ட் செய்யற வீர செயல்களை உங்களுடைய சபார்டினேட் ஆபீசர்ஸ் செய்ய விடாதீர்கள். This is an expression of dissent within the force. யாருக்கு சொல்லுகிறதுக்கு தைரியம் இருக்காது, யாருக்கு கண்ணீர் சிந்துவதற்கு தைரியம் இருக்காது. காரணம், அது ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸ். அப்படி யாரோ செய்திருக்கிறார் என்ற காரணத்திற்காக அவரை பழிவாங்காதீர்கள்.